சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். பொதுவாக இந்த ஜோதிடத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறதோ, இல்லை எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது. இந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் இந்த கிரகங்கள், இந்த 9 கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கேற்ப பலன்களை நமக்கு வழங்குவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் ஒரு சிலருக்கு மிக யோகமாக இருந்திருக்கும். அதே கடந்த மாதம் வேறு சிலருக்கு மிக அதிகபட்சமான நெருக்கடியினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதற்கெல்லாம் காரணம் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டு வருவது கிரக சஞ்சாரங்கள் மட்டும்தான். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அமோகமான வருமானம் இருந்திருக்குங்க. அடுத்த மாதம் அதே நபருக்கு அந்த வருமானம் குறைஞ்சிருக்கும். அரசியல் செல்வாக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் மிக உச்சமாக இருந்திருக்கும், அடுத்த மாதம் சரிஞ்சிருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், கிரகங்கள் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சரியா தெளிவாக நீங்கள்லாம் எளிதாக புரிந்து கொள்கின்ற வகையில் இந்த வகுப்பு நடத்துவது போல கிரகங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், பாவகங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? இதில் வேற என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லக்னம், இந்த லக்னத்திற்கு இப்பொழுது இந்த நேரத்தில் இது நடக்கும், இந்த திசாபுத்தி நடக்கிறது, இது நடக்கும். இப்போ இதற்கு மேலாக ஒரு சூட்சமத்தை நான் உடைச்ச பிறகுதான் கொஞ்சம் சில பேர் டியூன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன டியூன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நல்ல காலம் வந்தாலும் சரி, மிக யோகங்கள் வந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்தில் கர்மவினைக்கு ஏற்ப தோஷங்கள் அமைந்திருந்தால் அந்த யோகங்கள் நமக்கு கிடைக்காமல் போகும், தடைப்பட்டு போகும். அப்போ அந்த கர்மவினைக்கு என்ன காரணம், எந்த கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறார்கள், எந்த விதமான தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த தோஷத்திற்கு எந்த ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்வது. முதல் உடைத்ததே இதை நான் தான். இந்த பரிகாரம் என்பதை உடைத்தது நான் தான். பரிகாரம்னா ஆலயத்திற்கு மட்டும்தான். குறிப்பாக அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த ஆலயத்திற்கு சென்று வா, உனக்கு அது பரிகாரமாக மாறும். ஒரு மழைக்கு குடை பிடிப்பது போல இருக்குன்னு பேசியிருக்கேன். சரி, இப்போ வேற ஒரு விஷயத்துக்குள்ள வர என்னென்ன கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. அதில் குறிப்பாக சூரியனை பற்றி பேசுகின்ற போது ராஜ கிரகம் சொல்லுவோம். இந்த அரசியல்வாதிகள் பலருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வலிமையாக இருக்கும். சூரியன் சாதகமாக இருப்பவர்களுக்கு தான் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும், அரசியலில் செல்வாக்கு கிடைக்கும், புதிய புதிய பதவிகள் கிடைக்கும், செல்வாக்கோடு வாழவும் முடியும். பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சொல்லுவோம். சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த சூரியன் சித்திரை மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு ராசிக்குள் சஞ்சரித்து வருவார். அவர் சஞ்சரிக்கின்ற போது அந்த மாதத்தில் குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு யோக பலன்களை வழங்குவார். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்குமே நேரம் கெட்டு போச்சு, வருமானம் இல்லை, நெருக்கடியாக இருக்குது, அரசாங்கத்தில் கெடுபடியாக இருக்குது, வேலையில் பிரச்சனையாக இருக்குது, இப்படியெல்லாம் குழம்பிட்டு இருக்கீங்கள, உங்களுக்காகத்தான் அந்த பதில். சரி, சூரியன் என்ன பண்ணுவார்? அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற நெருக்கடியிலிருந்து ஒரு விமோசனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வம்பு வழக்குகளற்ற நிலையை உருவாக்கி கொடுப்பார். எந்த இடத்தில் சஞ்சரித்தால், அதை கவனிக்கணும், எந்த இடத்தில் சஞ்சரித்தால். சூரியனுடைய ராசி சிம்ம ராசி. அவர் இப்போ ஒரு நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஐப்பசி மாதம் பிறக்க போகுதுங்க. ஐப்பசி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்னு தெரியும் உங்களுக்கு. எங்கே இருப்பார்? துலாம் ராசிக்குள்ளே இருப்பார். துலாம் மாதம் ஐப்பசி மாதம் சொல்லுவோம். துலாம் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சூரியன் மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசியை பார்ப்பார் சூரியன். எப்போ? 7ஆம் பார்வையாக அவர் இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் இடத்து ராசியை பார்ப்பார். அப்போ சூரியன் உச்சமடைகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. இந்த நேரத்தில் ஒரு தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில், அது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, இப்போ நான் மேஷ ராசியை பற்றி பேசுகிறேன். ஐப்பசி மாதத்துக்கு
ஒரு இடமாற்றம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த உத்தியோகத்தில் இருக்கீங்க பாருங்க, நாம இங்க இருக்கோம், அங்க போயிடலாமே, அது ஊருக்கு பக்கமா இருக்கு, நம்ம எவ்வளவு முயற்சி செய்து பார்த்துட்டோம், மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை இந்த புதுசாக ஒரு வீடு கட்டி நம்ம குடி போயிடலாமே, இந்த வீடு வேண்டாமே, இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். புதிய வீட்டில் குடியேறுவது, எதிர்பார்த்த இடமாற்றத்தை அடைவது, இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவற்றிற்கு மேஷ ராசினருக்கு ஐப்பசி மாதத்தில் உண்டு. ஒரு ராசி ஆச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில், ரிஷபராசிக்கு துலாம் 6ஆம் இடம், 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு அசாத்தியமான துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம், வீரம், விவேகம் எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு ஜெயமாகும். ரிஷபராசினருக்கு சொல்றேன், வழக்குகளில் வெற்றி உண்டாகும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் பலம் இழந்து போவார்கள், அல்லது உங்களை தேடி வந்து சமாதானம் பேசிடக்கூடிய நிலை உருவாகும். அப்ப 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது ரிஷபராசினருக்கு இந்த ஐப்பசி மாதம் அமோகமான மாதமாக இருக்கும். நினைத்த வேலைகளை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் சொல்லிடலாம். முடிஞ்சதுங்களா? அடுத்து சிம்ம ராசிக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற ஐப்பசி மாதத்தில் சிம்ம ராசினருக்கு என்ன நடக்கும்னா, எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அப்போ ஒரு கனவு ஒன்று இருக்கு நம்ம மக்கள்கிட்ட, கனவாவே கண்டுட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், உட்காந்துட்டு கதை போட்டுருப்பாங்க. இங்க ஒரு தகவல் சொல்றேன், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் கையில் எடுத்து அந்த வேலையை நடத்துகின்ற போதுதான், முயற்சியில் ஈடுபடுகின்ற போதுதான் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னா, சிம்மராசினருக்கு, சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு யோகமான மாதம். கடந்த காலத்தில் தடைப்பட்ட வேலைகள் கூட இந்த மாதத்தில் நடந்தேறும். ஆச்சுங்களா? அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்ப செலவு செலவு செலவுன்னு பார்த்தவங்களுக்கு இப்ப வரவு 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 என்று பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதரம் ஒன்று இருக்கு, பெரிய மனிதர்கள் என்று ஒன்று இருக்கு. 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது தனுசு ராசினருக்கு விஐபியுடைய தொடர்பு, அவர்களால் ஆதாயம், அனுசரணை, முடங்கி கிடந்த தொழில்களில் கூட முன்னேற்றம் காணக்கூடிய நிலை, வியாபாரத்தில் தொய்வு இருந்த நிலை மாற்றம் பெற்று வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய நிலை, கையில் பணத்தை காணக்கூடிய நிலை, புதிய பொருட்களை வாங்கிடக்கூடிய நிலை, புதிய இடம் பூமி வாங்கிடக்கூடிய நிலை. இப்போ குறிப்பாக சொல்லப்பட சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன், அப்போ புதிய பொன் பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும், வாகனம் வாங்க முடியும். அப்போ தனுசு ராசினருக்கு இந்த ஐப்பசி மாதம் அமோகமாக சூரியனால் இருக்கும். அடுத்து ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். இது அரசியல்வாதிகளுக்கு பதவியை கொடுப்பது கூட இந்த இடம் தாங்க. மகர ராசினரை பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய அளவிற்கு. இந்த ஊர்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல போய் கடை வைக்கணும், மதுரையில் ஒரு கடை வைக்கணும், சென்னையில் ஒரு கடை, இப்படி ஒரு பரவலாக ஒரு தொழிலை விரிவு செய்யக்கூடிய அளவிற்கு, இல்லை ஒவ்வொரு ஊராக போயிட்டு நம்முடைய தொழிலை விரிவு செய்து அங்கு விற்பனையை கொண்டு செல்கின்ற அளவிற்கு, அதில் லாபம் காணக்கூடிய, அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்கு அனுமதி கிடைப்பதுடன் தொழிலும் தொடங்க முடியும்.
அப்போ சாப்பாட்டிற்குரிய வழி, வருமானத்திற்குரிய வழி, செல்வாக்கிற்குரிய வழி, எல்லா வழியினையும் 10ஆம் இடத்து சூரியன் மகர ராசினருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த 4 ராசி பிளஸ் மேஷம் 7, 5 ராசி, 5 ராசினருக்கும் இந்த ஐப்பசி மாதம் யோகமான முன்னேற்றமான மாதமாக இருக்கும். இது எல்லாமே கிரக சஞ்சாரத்தை மட்டுமே வச்சு பேசுகிறேன். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு பிறகு பதிவிடுங்க. எப்படி ஒரு 10 நாள் ஆகட்டும், 20 நாள் ஆகட்டும், இந்த பதிவு வருகின்ற போது, ஐப்பசி மாதம் நடந்து கொண்டிருக்கின்ற போது உங்களுக்கு நான் சொன்னது நடந்ததா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிட்டு பதிவு போடுங்க. அடுத்த பதிவில் விரிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.